தேசிய மொழி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சிலர் அவர் தமிழர் என்று கூட சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைய சமூகம் இருக்குது. இயேசு எந்த மொழியில் பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது சிந்திக்கக்கூடிய வேண்டிய தேவை எதற்காகனா, அவர் எந்த இடத்தில் பிறந்தார் என்பதை ஒப்பிடுகிற போதுதான் அவர் என்ன மொழி பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆளுடைய பேச்சு என்பது அந்த சூழல், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதை பின்பற்றினார்களோ அதை தொடர்ந்ததாக தான் இருக்கும். அவர் செய்யக்கூடிய ஊழியம் என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிய அதே பாஷையில் தான் இருந்திருக்க முடியும். அப்படியானால் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயேசு என்கிற யாஷுவா எந்த இடத்தில் பிறந்தார்? மீகாவுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, எப்ரத்தா என்னும் பெத்லகேமிலே இயேசு அதாவது மெசியா பிறப்பார் என ஏறக்குறைய 7 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது. அது நிறைவேறும்பதற்காக மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஏரோது ராஜாவினுடைய காலத்திலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறக்கிறார். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கேட்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தைகள் அந்த 3 வார்த்தைகள் தான். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? அப்படி என்று சொன்னால் அவர் யூத குலத்தில் பிறந்திருக்கிறார், அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். இப்படி யூத குலத்தில் பிறந்தவரை இன்று இந்த தேசம் முழுவதும் சேர்த்த மிகப்பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் அவருடைய சீஷர்கள். எல்லா தேசத்திலும் அவரை கொண்டு போய், அவருடைய சத்தியத்தை கொண்டு போய், அவருடைய உபதேசத்தை கொண்டு போய் இன்று சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் பிறந்தது ஏதோ இந்தியாவிலேயோ அமெரிக்காவிலேயோ அல்ல, அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறந்திருக்கிறார். இப்போ இந்த யூத ஜனங்களுக்கு ராஜாவாக பிறந்தவர்களை அந்த யூதர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த காலகட்டங்களில் யூதர்களை ரோமர்கள் அரசாண்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. மெசியா வரப்போகிறார், அவர் ஒரு போர் தளபதியாகவோ அல்லது ஒரு மன்னராகவோ வருவார், எங்களை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மன்னன் மாட மாளிகையில் பிறக்காமல் மாட்டு தொழுவத்தில் பிறந்ததால் அவர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே யூதர்களே அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பானது நிறைவேறாத பட்சத்தால் அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து யூதர்கள், யோவானுடைய சுவிசேஷம் 6வது